My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Government Medical Colleges third part நம்ம இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் அப்படிங்கிறது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் 25 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய ப்ரீவியஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 கல்லூரிகள் அதாவது அரசு கல்லூரிகள் 37 இருக்கு இல்லைங்களா, அதில் 12 காலேஜஸ் ரிமைனிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடுறோம். அதனுடைய ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் மார்க்கை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பார்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்லாம் அந்த வீடியோஸோடைய லிங்க் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ தட் 37 காலேஜஸ்னுடைய ஒரு கம்ப்ளீட் டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். 3 பார்ட்டாக போட்டுருக்கிறோம். கொஞ்சம் லென்த்தியான இது அப்படிங்கிறதுனால 3 பார்ட்டாக போட்டிருக்கிறோம். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்லையும் நான் கொஞ்சம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த பிடிஎஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி சோஃபார் நம்ம எந்த காலேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். போன வீடியோ பார்த்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க். இட் டசன்ட் மீன் தட் இந்த கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கடலூரில் பிசியில் 1558 இருந்தால் கடலூரில் எனக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா போன வருஷம் 1558 சேர்ந்த மாணவருக்கு விருப்பம் கடலூராக இருந்துச்சு. இந்த வருஷம் 1558 கம்யூனிட்டி ரேங்க்குக்கு முன்னாடி இருக்கிற மாணவர்களுக்கே கடலூர் விருப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் இருக்கும். ஒருவேளை அங்கே மாணவர்களுக்கு கடலூர் விருப்பம் இல்லை, வேறு காலேஜில் அவங்க சேர்றாங்க அப்படின்னா அண்ட் இந்த கம்யூனிட்டி ரேங்க்லேயே இங்கே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட கம்மியான கம்யூனிட்டி, அதை விட அதிகமான கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் கூட உங்களுக்கு கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் லாஸ்ட் இயர்னுடைய ரேங்க்கு, இந்த வருஷம் இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் வேரியேஷன் இருக்கும். பட் அதனால் இந்த க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் மாறாது. நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், அதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் இண்டிவிஜுவலாக காலேஜ் வைஸ் அது ப்ரியாரிட்டி ஆர்டரை பொறுத்து நீங்கள் ஒரு ப்ரியாரிட்டி வச்சுருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ப்ரியாரிட்டி ஆர்டர் வச்சுருப்பாரு. அப்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வேறு ப்ரியாரிட்டி இருக்கிறதுனால தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 30,000-35,000 பேர்கிட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த மாணவருடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வேறுபடும். சரிங்களா? ஸோ இப்போ 26வது கல்லூரிகளை பார்த்தலாம். ஸோ 26 and 27 and 28 3 காலேஜ் பார்க்குறேன். ஒன்று அரியலூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் சீட் அலாட் ஆகலை. ஏன் அலாட் ஆகலை அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லூப்பிங் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூப்பிங் ரூல் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த லூப்பிங் ரூல் அப்படிங்கிறது டாப் 31% ஆஃப் சீட்ஸ் இன் ஓப்பன் கேட்டகரி வருது. அதில் யாரெல்லாம் எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ இதில் மெரிட்டில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டாப் 31% சீட்ஸ் இருக்கும். இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக 5050 சீட் இருக்குது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில். இந்த 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் அதுக்கு ஒரு கவுண்ட் வரும் இல்லைங்களா, நம்பர் 31% ஆஃப் சீட்ஸ். அந்த சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற காலேஜில் ஓப்பன் கேட்டகரியில் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதா லூப்பிங் ரூல். ஸோ இப்போ இந்த லூப்பிங் ரூல் அடிப்படையில் நமக்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட் அலாட் ஆகலை. பிசி 1788, பிசிஎம் 168, எம்பிசிக்கு 931வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சி 608வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சி 110வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்டியில் 40. இந்த பக்கம் இருக்கிற மார்க்குக்கும் நம்ம மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா எல்லாமே மார்க்கெல்லாம் 3 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குலாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த மார்க்கில் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? மார்க்கில் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போது 3 காலேஜ் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கவர்மெண்ட் கிருஷ்ணகிரி, கவர்மெண்ட் மெடிக்கல் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல். சரிங்களா? நாமக்கல். இந்த 3 காலேஜஸ்னுடைய க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க். ஓப்பன் கேட்டகரியில் சீட் இல்லை, இங்கேயும் சீட் இல்லை, இங்கேயும் சீட்டு கொடுக்கல. மற்ற இடங்கள் எல்லாம் மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் சீட் இருக்குது. இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காலேஜில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு 3 காலேஜ் பார்த்துலாம். நீல்கிரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் தென் திருவள்ளூர். ஸோ நீல்கிரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போன வருஷம் கடைசியாக க்ளோஸ் ஆன காலேஜ்னால் நீல்கிரிஸ் தான். ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், செகண்ட் ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கடைசியாக க்ளோஸ் ஆன காலேஜ்னு கேட்டிங்கன்னா நீல்கிரிஸ் தான். 1918 போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் பிசியில் க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். எதனால் அப்படின்னா லாஸ்ட் இயரில் எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த வருஷமும் எடுக்கிறாங்க அப்படின்னா 1918 நமக்கு சீட்டு கிடைக்கும். ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய மாணவர்கள் போனாங்கன்னா 1918ங்கிறது 2000 இருந்தால் கூட நமக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வேறுபடும். ஸோ 3 காலேஜ் பார்த்துருக்குறோம். ரிமைனிங் இருக்கிற ஒரு காலேஜ் பார்த்தலாம் திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதனுடைய க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஃபார் ஈச் கேட்டகரி. அண்ட் தென் த லாஸ்ட் 2 காலேஜஸ்
36வது இடத்துல நம்ம வந்து விருதுநகர் வச்சுருக்கிறோம். அண்ட் இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை, இந்த 2 கல்லூரிகளுடைய க்ளோசிங் மார்க். இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை அப்படிங்கிறது இட்ஸ் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் இந்த ஸ்லைடு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். இஎஸ்ஐ கேகே நகர் வந்து ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இங்கே வந்து நீங்கள் சேர்றதாக இருந்தால் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஎஸ்ஐ வார்டு கோட்டாக்கு சீட் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் இஎஸ்ஐ வார்டு கோட்டாவில் சீட் எடுக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், கவர்மெண்ட் சீட்ஸுக்கு நீங்கள் 85% ஆஃப் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்ஸும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வைபி வார்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் அந்த 15%க்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் வந்து நமக்கு ஃபீஸுங்கிறது கிட்டத்தட்ட ₹1,00,000 வருது டியூஷன் ஃபீஸு. அண்ட் தென் தேர் இஸ் அ பாண்ட், 1 இயர் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இஎஸ்ஐ கேகே நகரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் காலேஜ் இன் சென்னையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கல்லூரி. பேஷண்ட் ஃப்ளோவாக இருக்கட்டும், அல்லது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அல்லது மெடிக்கல் காலேஜ் கேம்பஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த 37 கல்லூரிகளை எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம வந்து ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுக்கு, அதில் இந்த ப்ரியாரிட்டி ஆர்டரை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 37 கல்லூரிகளுடைய கடந்த ஆண்டு க்ளோசிங் மார்க்ஸை நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ண வருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.